ஹாய் ஹலோ வெல்கம் டு லுக் பியூட்டி கலெக்ஷன். நாம் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உங்களோட அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி பெரட்டி மடித்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது இந்த அளவுக்கு ஏற்றது மாதிரி தான் இந்த துணியை மடித்து போடணும். நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் தைக்கக்கூடிய துணியை இந்த மடித்து போடணும். இப்போ மடித்து நம்ம போட்டுட்டோம். கரெக்டாக நமக்கு தேவையான அகலம் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டி, கீழே இருக்கக்கூடிய பட்டி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எப்போவுமே ஒரு 1 வச்சா போதும். அப்படி இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பட்டியோட அளவை பார்த்து குறிச்சிக்கலாம். இப்போ நம்ம பட்டி குறிச்சாச்சு. அடுத்து ப்ளவுஸோட ஹைட்டு, இப்போ நம்ம அகலம் குறிச்சிட்டோம். ப்ளவுஸோட ஹைட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஷோல்டர்லேருந்து பேக் சைடு ஒரு பட்டி தைச்சிருப்போம், இந்த இருக்குது அது வரையும் என்ன செய்யணும், இப்போ கையில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஏற்கனவே நம்ம கீழ்பட்டி தைச்சிருக்கோம்ல, அளவு போட்டிருக்கோம்ல, அந்த அளவுலேருந்து இந்த ஷோல்டர் அளவை வச்சுருங்க. வச்சு இங்கே ஒரு மார்க் கொடுத்துருங்க. ஒரு புள்ளி வச்சாச்சு, இங்கே ஒரு புள்ளி வச்சாச்சு. அடுத்து இந்த ஷோல்டர் அளவை நம்ம இப்போ கழுத்தோட அளவை நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஷோல்டர் அளவை இங்கே வச்சாச்சு. வச்சு இங்கே கை தைச்சிருக்கோம்ல, அந்த அளவை என்ன செய்ய, இன்னர் அளவு உள்ள அளவை குறிச்சிக்கிறோம். அதே பகுதியை எடுத்து போட்டு இப்போ கை தைச்சிருக்கூட அவுட்டர் அளவை எடுத்துக்கிறணும். அது ஒரு புள்ளி வச்சாச்சு. இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது. இந்த 2 புள்ளியும் இணைச்சிடணும். அடுத்து இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கொக்கி வைக்கிறோம்ல, இந்த பகுதி வரையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வச்சுருக்கோம்ல ஷோல்டருக்கு, அந்த அளவுலேருந்து இப்படி நேராக ஸ்ட்ரைட் பண்ணி இப்படி வளைச்சி வச்சுருங்க. ஏன்னா இது நம்ம பேக் சைடு அளவு ஃப்ரண்ட் சைடு அளவும் அட் அ டைமில் நம்ம எடுக்கிறோம். அப்போ இங்கேருந்து என்ன செய்யலாம், இதை அப்படியே இணைச்சிடலாம். இப்போ இது இணைச்சாச்சு. அடுத்த அளவு என்னென்னா, நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த ஃப்ரண்ட்லேருந்து கொக்கி வைக்கிற பட்டன், அந்த அளவுலேருந்து நீங்கள் எண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3வது பட்டனுக்கும் 4வது பட்டனுக்கும் நடுவில் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லா ப்ளவுஸுக்குமே அந்த அளவு கரெக்டாக தான் இருக்கும். 3வது பட்டனுக்கும் 4வது பட்டனுக்கும் நடுவில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதுதான் இப்போ நம்ம கிராஸ் பட்டி வைக்கிறதுக்கு தான் இது நம்ம அந்த அளவு எடுக்கிறோம். இந்த கழுத்தோட அளவு போட்டிருக்கோம்ல, அங்கேருந்து இந்த கிராஸ் பட்டிக்கு இந்த 3வது பட்டனுக்கும் 4வது பட்டனுக்கும் நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்த அளவு எது குறிக்கணும் அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து கிராஸ். அப்போ இங்கே நம்ம ஏற்கனவே ஷோல்டர் குறிச்சிருக்கோம்ல, அப்போ அந்த ஷோல்டர் நடுப்பகுதியிலேருந்து இங்கே வைக்கணும். வச்சிங்கன்னா இந்த கிராஸ் பகுதிக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சுருங்க. ஒரு மார்க் போட்டாச்சு. அடுத்த அளவு ஏற்கனவே நம்ம பட்டி குறிச்சிருக்கோம். இந்த பட்டியோட அளவு, அதாவது இடுப்பு பட்டி அளவு குறிச்சிருக்கோம். இந்த பட்டியிலேருந்து இந்த பேக் சைடு இங்கேருந்து இங்கே வரையும். அப்போ இந்த அளவு அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த பட்டியோட புள்ளியை இங்கே அளவு வைக்கணும். இங்கே வச்சிங்கன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுருங்க. அடுத்து அந்த அளவை மாற்றாமல் அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம கிராஸ் வச்சுருப்போம்ல, அந்த கிராஸோட அந்த கை சைடு ஒரு கிராஸ் டாட் பிடிச்சிருப்போம். அந்த கை சைடு வரையும் ஒரு அளவு எடுத்துக்கோங்க. அந்த அளவு எடுத்துட்டு நம்ம பட்டியில் ஒரு கிராஸ் அளவு வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து இங்கே வரையும் ஒரு அளவு குறிச்சாச்சு. இப்போ இந்த அளவையும் இந்த ஷோல்டர் அளவையும் நம்ம இணைக்க போகிறோம். இணைச்சாச்சு. இங்கே ஒரு வளைவு கொடுத்துருங்க. இவ்வளோதான், சிம்பிள். இது முடிஞ்சிருச்சு. இது ஃப்ரண்ட் சைடு இதான், பேக் சைடு இதான். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம ஏற்கனவே இந்த கிராஸ் அளவுலாம் குறிச்சிருக்கோம், அதை அப்படியே இணைச்சிருங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணியாச்சு. நமக்கு கட் பண்ணது பார்த்திங்கன்னா
இதுதான் பேக் சைடு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு அளவு நம்ம குறிச்சிருக்கோம். இது அப்படியே இந்த துணி மேலே போட்டு அளவு எடுக்க வேண்டியதுதான். வேறு அளவே நமக்கு தேவையில்லை, ஃப்ரண்ட் அளவே தேவையில்லை. இப்போ இந்த இந்த துணியை ஃப்ரண்ட்டுக்கு துணியை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா துணி இங்கே எடுத்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம கிராஸ்லாம் வைக்கணும்ல, அதனால். இப்போ நம்ம எடுத்த அளவை அப்படியே இதில் போட்டாச்சு. கரெக்டாக துணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவை இந்த துணி மேலே போட்டுருங்க. இப்போ வந்து கரெக்டாக போட்டோம். இது அவ்வளோதான். இந்த ஃப்ரண்ட் அளவு அப்படியே டயக்ராம் பண்ண வேண்டியதான். அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இதில் எப்படி நம்ம போட்டிருக்கோமோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த வளைவு வரும்போது மட்டும் இந்த வளைவு பக்கம் உங்கள் கையை அப்படி வச்சுட்டு பேக் சைடு ஒரு புள்ளி குறிச்சிக்கோங்க, ஒரு அளவு. இது ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடான அளவு நமக்கு கிடச்சிருச்சு. அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி மெத்தடில். எந்த அளவுமே நீங்கள் குறிச்சிருக்கணும்னு தேவையே இல்லை. அது மாதிரி தைக்கிறதுமே ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், அந்த ஃப்ரண்ட்டோட அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அழகாக அந்த பட்டி, க்ராஸ் பட்டி மாதிரியே ஒரு அளவு நமக்கு கிடச்சிருக்கும். அதை ரொம்ப சிம்பிளாக என்ன செய்யலாம், நம்ம உங்களோட அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. சென்டர் அளவு ப்ளவுஸில் இந்த இருக்குது பட்டி, இந்த சென்டரை மட்டும் நீங்கள் கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் ஒரு புள்ளி வச்சுருங்க. இங்கே இருக்குது, இங்கே வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மட்டும் புள்ளி வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுருங்க. ஏன்னா இந்த சைடு நம்ம ஏற்கனவே வெட்டி இருக்கும்ல, அந்த அளவுக்கு நேரே போட்டால் போதும். இப்போ ஒரு பாக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த அளவு ஃப்ரண்ட் பட்டிக்கு வேணும்ல, ஃப்ரண்ட் பட்டி இந்த எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே வரையும் ஏற்கனவே தையலுக்கு விட்டுருக்காங்க. அதே மாதிரி தையல் தைச்சது மாதிரி இதே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வைங்க. கரெக்டாக இந்த தையலுக்கு இங்கே இருக்கலாம், அதே மாதிரி அந்த துணி அளவே வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு வளைவு கொடுத்துருங்க. முடிஞ்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வளைவு மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேயும் நேராக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து கிராஸ் பட்டி. இது வந்து நம்ம பட்டன் வைக்கிறதுக்காக இந்த பட்டி. அடுத்து நம்ம மீதி இருக்க இந்த துணியில் கைக்கு வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். கைக்கு இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டாச்சு. அது மாதிரி 1 இன்ச் வந்து தையலுக்கு இடம் விட்டுக்கோங்க. கையோட அளவை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே தையல் இருக்குது, தையலுக்கு இந்த பக்கமாக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த சைடும் இந்த துணியோட அளவை வச்சு இங்கே குறிச்சிக்கணும். நடுவில் இந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு இங்கே ஒரு டாட், இந்த இதை அப்படியே இணைச்சிடலாம். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம என்ன செஞ்சிச்சு, கை கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஒரு சீக்கிரமாகவே ஒரு ப்ளவுஸை வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து கட் பண்ண முடியும். இந்த மாதிரி அளவுகளில் ப்ளவுஸ் கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.